வேலை வாய்ப்புக்காக தமிழ்நாடு வந்து செல்லும் வடமாநிலத்தவரை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கக்கூடாது என வலியுறுத்தியுள்ள காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம், பாஜகவினருக்கு வெளிநாட்டவரிடம் எப்படி பேசி காரியம் சாதிக்க வேண்டும் என்பது தெரியவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். 6.5 லட்சம் பேர் பீகார்ல இருந்து, அப்புறம் ஒரு 5 லட்சம் பேர் யூபியில இருந்து, அப்புறம் ஒரு 5 லட்சம் பேர் ஒரிசால இருந்து, வெஸ்ட் பெங்கால்ல இருந்து, அஸ்ஸாம்ல இருந்து சேர்த்தார்கள். தமிழ்நாட்டுடைய வாக்காளர் பட்டியலுடைய தன்மையே மாறிவிடும். இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பகுதி நேரமாக ஒரே ஒரு ப்ராஜெக்டுக்காக இங்கே வந்துட்டு போகிறவங்க, அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டாக வந்துட்டு போகிறவங்க, நிரந்தரமாக இங்கே இல்லாதவர்களை வாக்காளர் பட்டியலை சேர்ப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை தேர்தல் கமிஷன் செய்யுது. பொது பிரச்சனையை எடுத்து சொல்வது தான் எதிர்கட்சியோட வேலை. நாங்கள் தேர்தல் ஆணையம் செயல்படலைன்னு சொல்கிறோம். குளறுபடியாக ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மூலமாக வெளிப்படையாக ப்ரெசன்டேஷனில் சொல்கிறாரு. அதுக்கு பதில் சொல்லாமல் நீ ஒரு அஃபிடவிட் கொடு, ஓத்தில் கொடுன்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் தேர்தல் ஆணையம் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து இருக்கும். இந்திய பொருட்கள் அமெரிக்காவுக்கு அவசியம் தேவை. இந்திய பொருட்கள் இல்லாமல் அவர்களோட பொருளாதாரமும் நாளை காலையில் போய் இன்னொரு இடத்துல வாங்க முடியாது. நமக்கும் அமெரிக்கா தேவை. அதனால் 2 பேரும் பொறுப்போட ஒரு காமாக இருந்து பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்கணும். மோடி எப்பவுமே சொல்லுவார், மோடி அவரும் ட்ரம்ப்பும் ரொம்ப தோஸ்த் அப்படின்னு சொல்லுவார். 2-3 ரேலியெல்லாம் நடத்துகிறாங்க. மோடி ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார், ஹவுடி மோடிலாம் நடத்தான். அதெல்லாம் போயிடுச்சு. அவருக்கும் ட்ரம்ப்புக்கும் ஒன்றும் எந்த உறவும் இல்லை என்பது தெளிவாக தெரிஞ்சு